கோவையில் ஆடி வெள்ளிக்கிழமையை முன்னிட்டு அஞ்சலி செலுத்திய பக்தர்கள். ஆடி மாதம் 3வது வெள்ளிக்கிழமையை முன்னிட்டு 2 டன் பழங்களால் அலங்கரிக்கப்பட்டு சிவன் பார்வதி தோற்றத்தில் காட்சியளிக்கும் மாகாளி அம்மன் கோவை ரங்கேகவுடர் வீதியில் உள்ள மாகாளி அம்மன் கோவிலில் ஆடி 3ஆம் வெள்ளிக்கிழமையை முன்னிட்டு பழங்களால் அலங்கரிக்கப்பட்ட அம்மனுக்கு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது. மேலும் கோவிலுக்கு வந்த பக்தர்கள் கேரள மாநிலம் வயநாடு பகுதியில் நிலச்சரிவு ஏற்பட்டு உயிரிழந்த மக்களுக்கு அகல் விளக்கு ஏற்றி சிறப்பு பிரார்த்தனை செய்தனர். இதில் கோவில் அர்ச்சகர் மூர்த்தி சுவாமிகள் மற்றும் பொதுமக்கள் சுவாமி தரிசனம் செய்தனர். அன்பே ஆனந்தமாகட்டும். உலகம் சேம நலம் பெற வேண்டும், உயர்ந்த எண்ண ஒளி பெற வேண்டும், நல்ல மழை பெய்ய வேண்டும், விவசாயம் செழிக்க வேண்டும், உலக மக்கள் நோயில்லாமல் இன்புற்று வாழ வேண்டும் என்று சொல்லி ஒவ்வொரு ஆடி மாதமும் மாகாளி அம்மனுக்கு ஒவ்வொரு விதமான அலங்காரங்கள் செய்யப்படுகிறது. முதல் வாரத்திலே பூ அலங்காரம் செய்யப்பட்டது. 2வது வாரத்திலே மயில் இறகினால் அலங்காரம் செய்யப்பட்டது. இன்றைக்கு 3வது வாரம் வெள்ளிக்கிழமை மாகாளி அம்மனுக்கு 2000 கிலோவில் 27 வகையான மருத்துவ குணம் படைத்த பழங்களை வைத்து அலங்காரம் செய்யப்பட்டது. இன்று காலை நம்முடைய கேரளாவில் வயநாடிலே நிலச்சரிவு இயற்கை சீற்றத்தினால் உயிரிழந்த அனைத்து அன்பு உறவுகளுக்கும் இன்றைய தினம் அவங்களுக்காக மோட்ச தீபம் ஏற்றி வழிபாடு செய்யப்பட்டது. மாகாளி அம்மனிலே மோட்ச தீபம் ஏற்றப்பட்டது. 27 வகையானது மருத்துவ குணம்னா டாட்பூட், பிச்சீஸ், டமீட்டா, துரியன் பழம், ஜப்பான் தேசிய பழம் பர்ஸ்மெண்ட், இப்படி ஆப்பிள், ஆரஞ்சு, மாதுளம், கொய்யான்னு சொல்லக்கூடிய 27 வகையான பழங்களை வைத்து அலங்காரம் செய்யப்பட்டது. ஆடி 18 முன்னிட்டு அம்பாளுக்கு சிறப்பான அலங்காரம் இருக்கிறது. இந்த பழங்களில் நாளைக்கு பக்தர்களுக்கு விநியோகம் செய்யப்படும்.